இதுதான் வஉசி மார்க்கெட். எங்கள் ஊர் சேலம் மாவட்டம் வஉசி மார்க்கெட். மணி என்ன பூ வாங்கிறதுக்கு போகிறாங்க வஉசி மார்க்கெட்டுக்கு. என்ன ரேட்டுன்னு கேளுண்ணா. பார் 40. இது பெரிய, இது ஹைப்ரிட் பூ, இது சூப்பராக இருக்குது. எவ்வளோ வேண்டாப்போ. தங்க தான் வாங்குறியாண்ணா? விலை கம்மி தான். நாங்கள் இப்போ நகை கடைக்கு போனால் ஊருப்பட்ட காசு போட்டுருணும். இது என்ன கம்மி விலைக்கு எடுத்துக்கலாம். இது 50 ரூபாவா? செயின் பறி கூட நல்லா இருக்குது. சின்னதாக இல்லை, எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. சரி வாங்க, வரப்போ பார்க்கலாம். குண்டுமல்லி பாரு சூப்பராக இருக்குது. லைட் கேமரா போனால் பக்கமாக வருது. மணி என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பை பெருசாக தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள். பூ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நான் எவ்வளோண்ணா சம்பைக்கு? 40 ரூபா. 40 தான். இரு, நான் போயிட்டு வரேன், வந்து வாங்கிக்கிறேண்ணா. இல்லைண்ணா நாங்கள் வாங்கிட்டோண்ணா. இதுதான் எங்கள் ஊர் பூ மார்க்கெட், சேலம் வஉசி பூ மார்க்கெட்டு. பார்த்தீங்களா, பூ வாரம் இங்கே தான் வந்து வாங்குறதுக்கு வருவோம். மணியனை பாருங்கள், பை தூக்கிட்டு போகிறாங்க. செடி பூ எல்லாமே வாங்கலாம். ரோஸு, இருநாது அக்கா, ரோஸ் எவ்வளோக்கா இது? அது கிலோ 60. அரை கிலோ 30 ரூபாயா? இது ஒரு 40ஆ 50ஆ? அக்கா இது மட்டும் தனியாக சொல்லுக்கா. நீங்க 1 கிலோவா? எனக்கு அரை கிலோ அப்படின்னா 50 ரூபாய்க்கு கொடுக்கணும். சரி வர்றப்போ வாங்கிக்கலாவா? அப்படி வாங்கிட்டு வந்துடலாம். 50 ரூபாய்க்கு அரை கிலோ வாங்கிக்கலாமா? இதுதான் எங்கள் ஊர் பூ மார்க்கெட். எவ்வளோண்ணா? கிலோ 30 ரூபாயா? சரி 1 கிலோ போடுங்க. அண்ணா கேட்டாங்க 40 ரூபாங்க. நீங்கள் கூட கம்மியாக 10 ரூபா கம்மியாக சொல்கிறேன், அதனால உங்கள்கிட்ட வாங்குறோம். வேறு இந்த அண்ணன் அங்கே வந்து 40 ரூபா சொன்னாங்க, இப்போ 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்குகிறோம். சம்பைக்கு பூ சூப்பராக இருக்குது பாருங்க. அதான் இந்த ரோஸ்ண்ணா வீடியோ கால் இல்லை, நாங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு. வாவே நம்ம சேலம் மாவட்டம் வஉசி பூ மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்குறேன். நல்லா இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தாங்குமாண்ணா. நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தானா இது? சரி அரை கிலோ எவ்வளோ வருது? 40 ரூபாயா? அது அரை கிலோ 40 ரூபாயா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? சரி இதிலே போட்டிருக்க, ஒரு அரை கிலோ போட்டிருங்க. பாருங்க, இதுதான் மார்க்கெட், பூ மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க. மணியனை பொறுக்குன்னு பொறுக்குற அப்படி பாருங்கதா. மணியனை விட ரோஸ் தான் பளிச்சுன்னு தெரியுது. அரை கிலோ 30 ரூபா, அரை கிலோ 40 ரூபா. நான் எவ்வளோ ஆகுது? 60 தானே கொடுண்ணா. 4 கிலோ 20 ரூபா, அரை கிலோ 30 ரூபா கொடுங்க. சம்பைக்கு வந்து சேலத்தில் எங்கள் ஊரில் 1 கிலோவே 30 ரூபா தான். பாருங்கள், வாங்கிட்டியாண்ணா? சம்பைக்கு இருக்குது. சரி வாங்க. 50 ரூபாயா?
ஆ சரி கொடுங்க கொடுங்க. சாமந்தி பூ இது 1/4 கிலோ 50 ரூபா. பாருங்கள் சேலத்தில் எங்கள் ஊரில். ம் சூப்பராக இருக்குது. போடுங்க 1/4 கிலோ போடுங்க போதும். மணியண்ணா அது 1/4 கிலோ கொடுத்துருங்க. நான் காசு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்படியே கொடுங்க. இந்தாண்ணா ஏன் பூவே வர்றதை கொண்டு வர்றதே இல்லை. எங்கே நீங்கள் போகிற ஆளே கடை அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்து அப்புறம் திருப்பி ஆளுங்களே காட்டுறதில்ல. சரி 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 ஒன்று தான் நான் 1/4 கிலோ சொன்னேன். நீக்கா அரளிப்பூ இருக்கு. அரளிப்பூ அக்கா அது என்னக்கா அது வச்சிருக்கு எடுத்து கொடுக்கா. தாமரை பூ பாருங்கதா பாரு. இந்த அக்கா சூப்பராக மாலை கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி மடித்து வச்சு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கட்டுறாங்க. செண்பகப்பூ அக்கா அரளிப்பூ கொடுக்கா ஒரு பாக்கெட் எவ்வளோக்கா? 140 ரூபாயா? அப்போனா 1/2 கிலோ எவ்வளோ வருது? சரி 1/2 கிலோ கொடுங்க. நான் எப்பயுமே வந்து இந்த அக்கா கட்டில் தான் அரளி வாங்குவோம். அதனால் வந்து எப்பயுமே இந்த அக்கா பூ நல்லா பூவை கொடுப்பாங்க. அதனால் இந்த அக்கா கிட்ட தான் எப்பயும் இங்கே வாங்குறது. தாமரை அது ஒன்று கொடுத்துருங்க. 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. தாமரை எப்பயும் வீட்டுக்கு நாங்கள் 3 பூ வாங்குவோம். அதனால் ஃபோனில் ஏக்கா வீடியோ போட்டு நாங்கள் இது போடுறோம். நாங்கள் பூ மார்க்கெட்டுக்கு வந்தோம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் பாரு மணியை நான் கையில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். பூ பாரு தாமரை பூ. இந்த மாதிரி பூ தான் இவங்க மடித்து தான் இந்த மாதிரி மாலை கட்டுவாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாரு. நல்லா அழகா. இது இதுலையாக்கா ஒன்று இந்தாக்கா தாமரை பூ வாங்கியாச்சு. அப்படியே மடிக்கிறது தானா? தாப்பரம் தானே மடிக்கிறாங்க பாருங்களா. தாமரை பூ மடித்தா இந்த மாதிரி இதாக வரும். வாங்கியாச்சு. தாமரை பூ மடியன்னு வாங்கிட்டாங்களா போங்க. அரளி வாங்கியாச்சு. சாமந்தி வாங்கியாச்சு. வேற என்ன பூ வாங்கலாம்? இது பாருங்க ஒரு 2-3 நாய் குட்டி நாய்க்கு சாமியாக விளையாடுது. அப்படியே எங்கள் அப்பா. அதே பின்னாடி வந்தால் இங்கேயும் ஒரு பூ மார்க்கெட் எங்கள் ஏரியாவில். பூ வாங்கியாச்சு. பாருங்கள் சாமந்தி பூ தான் நல்லா ஃபுல்லாக கிடச்சி. அக்கா இந்த துளக்கம்பள்ளி எவ்வளோக்கா? இது இது கொடுத்துருண்ணா 1 கிலோ கொடுத்துருண்ணா. இது 1 கிலோ கொடுங்க. அதுவே மஞ்சள் கலர் வாங்கினா அது கம்மியாக தான் வருது. அது பெருசு பெருசாக பூ இருக்குது. வாசப்படிக்கு பத்த மாட்டேங்குது. நல்லா தெரியுது.